டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். ஊழலை ஒழிப்பதற்காக ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கிய அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது ஏன்? எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரியுமா? மதுபான ஊழல் குற்றச்சாட்டு ஏன்? அதற்கு வித்திட்ட கலால் கொள்கை என்றால் என்ன? வழக்கின் சாராம்சம் மற்றும் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டெல்லியில் 2020ஆம் ஆண்டு மது மாஃபியாவை ஒழித்து வருவாயை அதிகரிப்போம் என உறுதியளித்து புதிய மதுபான கொள்கையை ஆம் ஆத்மி அரசு கொண்டு வந்தது. 2021ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி புதிய கலால் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் புதிய மதுபான கடைகள் திறப்பு, மது அருந்தும் வயது 25லிருந்து 21ஆக குறைப்பு, MRPக்கு பதிலாக மது விலையை மதுக்கடைகளே தீர்மானிக்கும் சுதந்திரம் மற்றும் மது வணிகத்திலிருந்து டெல்லி அரசு விலகிக் கொண்டு தனியாரிடம் முழுமையாக ஒப்படைத்தது போன்றவை புதிய கலால் கொள்கையின் முக்கிய அம்சங்களாகும். புதிய மதுபான கொள்கை எப்படி கொண்டுவரப்பட்டது என்பதை பார்ப்போம். 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி கலால் ஆணையர் ரவி தவான் தலைமையில் நிபுணர் குழு ஒன்றை துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா அமைத்தார். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் நிபுணர் குழு தங்களது அறிக்கையை டெல்லி அரசிடம் சமர்ப்பித்தது. கிட்டத்தட்ட 14,761 பேர் தங்கள் ஆலோசனைகளை அரசுக்கு அனுப்பியதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி சிசோடியா தலைமையிலான குழு தங்கள் பரிந்துரைகளை மாநில அமைச்சரவையில் சமர்ப்பித்தனர். அதைத் தொடர்ந்து புதிய கலால் கொள்கை அங்கீகரிக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி அப்போதைய டெல்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் சில ஆலோசனைகளை வழங்கியதோடு கொள்கையை மறுபரிசீலனை செய்து உரிய திருத்தங்களை மேற்கொள்ள அரசுக்கு அறிவுறுத்தினார். பரிந்துரைகளை ஏற்ற டெல்லி அரசு 2021ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி புதிய கலால் கொள்கையை அமல்படுத்தியது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி டெல்லி தலைமைச் செயலாளர் அரசிடம் அறிக்கையொன்றை சமர்ப்பித்தார். அறிக்கையில் மதுபான விற்பனையாளர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு கமிஷன் மற்றும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு சிசோடியா தேவையற்ற உதவிகளை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதே அறிக்கையை தலைமைச் செயலாளர் பொருளாதார குற்றப்பிரிவுக்கும் அனுப்பி வைத்தார். இந்த வழக்கில் குறிப்பிடப்படும் சவுத் குரூப்பில் பல தென்னிந்திய அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில்தான் தெலங்கானாவின் முன்னாள் முதலமைச்சரும் BRS தலைவருமான சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் இவ்விவகாரம் தொடர்பாக CBI விசாரணைக்கு பரிந்துரை செய்து கடிதம் எழுதினார். 2022ஆம் ஆண்டு புதிய கலால் கொள்கையை திரும்ப பெறுவதாக அறிவிப்பு வெளியானதை அடுத்து 6 மாதங்களுக்கு பழைய மதுபான கொள்கை மீண்டும் அமல்படுத்தப்பட்டது. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதிய கலால் கொள்கையை அமல்படுத்துவதில் அலட்சியம் காட்டியதாக குற்றம் சாட்டி முன்னாள் காவல் ஆணையர் RF கோபி கிருஷ்ணா உள்ளிட்ட 11 டெல்லி கலால் துறை அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் வினய் சக்சேனா இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார். 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி கிரிமினல், சதி மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் சிசோடியா மற்றும் 14 பேர் மீது CBI FIR பதிவு செய்தது. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி சிசோடியா மற்றும் 7 மாநிலங்களில் மொத்தம் 21 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி டெல்லி கலால் கொள்கை பண மோசடி குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து இண்டோஸ்பிரிட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சமீர் மகேந்திரு, தொழிலதிபரும் ஆம் ஆத்மி கட்சியின் விஜய் நாயர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டனர். 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி டெல்லி, ஹைதராபாத், பஞ்சாப் உள்ளிட்ட 35 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையை மேற்கொண்டது. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் அவரது ஜாமீன் மனுக்கள் தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் அவர் மனைவியை வாரம் ஒருமுறை சந்திக்க மட்டும் தற்போது அனுமதி கிடைத்துள்ளது. மணிஷ் சிசோடியாவின் மனு விரைவில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என தலைமை நீதிபதி DY சந்திரசூட் உறுதியளித்தார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாத நிலையில் அமலாக்கத்துறை அவரை கைது செய்துள்ளது. 2023ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி மதுபான ஊழல் வழக்கில் முதல் சம்மன் அனுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி 2வது சம்மன் அனுப்பப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே 3 மற்றும் 18ஆம் தேதிகளில் சம்மன் அனுப்பப்பட்டது. பிப்ரவரி மாதத்தில் 2, 19 மற்றும் 26ஆம் தேதிகளிலும் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது.
9வது முறையாக மார்ச் 21ஆம் தேதி சம்மன் அனுப்பப்பட்டது. பல முறை சம்மன் அனுப்பப்பட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாததால் அன்றைய தினமே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவரை 6 நாள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.